ஓபிஎஸ் தரப்பையும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் நிலையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை இருந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்வியும் உள்ளது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அன்வர் ராஜா பேசுகையில், அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தீர்மானிக்கும் இடத்தில் கூட இல்லை. என்னை பொறுத்தவரை அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டுதான் இந்த கூட்டணியையே வைத்திருக்கிறார்கள். யாரையோ 5 பேர் 10 பேரை காப்பாற்றுவதற்காகவே இந்த கூட்டணி வைக்கப்பட்டுள்ளது. கட்சியை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு கூட்டணியை வைப்பார்களா? 2024 பாஜகவுடன் இனி கூட்டணி வைக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரா இல்லையா? அன்றைய நாளில் அதிமுக தொண்டர்கள் தீபாவளி போல் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். ஆனால் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி என்று அதிமுக அறிவித்த போது அது கேத வீட்டை போல் இருந்தது. எங்கேயாவது மகிழ்ச்சி இருந்ததா? தொண்டர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலே இருப்பவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அதனை தொண்டர்கள் ஏற்கவில்லை. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் இணைந்து செயல்படுவது கடினம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.